முத்துப்பாட்டி, இப்போ நாங்கள் ட்ரெண்டிங்காக இருக்க போகிற ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்க. செம்மையாக நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஏன் அது இருக்கட்டும். ஆமாம், நேற்று செஞ்சீங்களே அதை கொண்டு வாங்க. அந்த கீச்சன்லாம் காஞ்சிருச்சா? அட பாட்டி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நிறைய காஞ்சிருச்சு. எல்லாமே சேல் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இந்த 2 கீச்சன் தான் இருக்குது. அதுவும் ஒன்று வந்து இப்போ ஃப்ரெண்டுக்கு கேட்டால டயானா. அந்த ஹெச் பார்த்தியா டயானா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஹெச் டபுள் கலரில் சூப்பராக இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன திரும்ப நம்ம பண்ண போகிறோம்? சூப்பரான ட்ரெண்டிங் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பண்ண போகிறோம். அதுவும் மினியேச்சர் வெர்ஷனில். எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் கூட பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு? எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, குட்டியான ரேபிட் கூட இருக்குது. நான் என்னென்ன திங்ஸ் இதுக்கு தேவைப்படும்னு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி போர்டு தேவை, ஓகேவா? இந்த போர்டு வந்து அழகாக இருக்கும். இந்த கடையில் எல்லாம் கிடைக்கும். எல்லா கடையிலையும் கிராஃப்ட் கடையில் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி போர்டு வாங்கி தனியாக கூட வாங்கிக்கலாம், இல்லை சர்க்கிள் எது வேணாலும் ஷேப்பில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது கலர் அடிக்கிறதுக்காக லைட் கலர் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பொம்மை கிடைக்கிறது எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு கிடைச்சது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஆமாம், இது ஆப்பிளா டொமேட்டோவானே தெரில. குட்டி பாஸ்கெட்டில் 2 கத்திரிக்காய் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. பார்த்தீங்களா, பீட்ரூட்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இது பீட்ரூட்டா இல்லை டர்னிப்பான்னு தெரில. சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே தத்ரூபமாக இருக்குது இந்த அழகான காலிஃப்ளவர். எனக்கு இப்போவே காலிஃப்ளவர் 65 சாப்பிடும் போல இருக்குது. இந்த பாஸ்கெட்டில் எடுத்து இதை கூட வச்சிடலாம். எது வைக்கணுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பம்கின் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, குட்டி காரு, எவ்வளோ சின்ன கார் பார்த்தீங்களா? என்னோடய கைக்கு அளவு கூட இல்லை, இந்த விரல் அளவு தான் இருக்குது. குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பாட்டில், ஜூஸ் பாட்டில்ஸு, அப்புறம் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். எல்லாமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீட்டாக சிம்பிளாக 4 வச்சாலுமே அழகாக வைக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி குட்டி குட்டியாக பிரிண்ட் போட்டு வைக்கலாம். இது பார்த்தீங்களா, இது நானே செஞ்சேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது வெறும் ஈஸியானது தான். இது நான் செய்யும்போது காட்டுறேன். இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம போன வாரம் செஞ்சோம்ல எல்லாருமே சேர்ந்து. இந்த புக் பார்த்தீங்களா, குட்டியாக பொன்னியின் செல்வன் புக்கு. சூப்பராக பேஜஸில் கூட பிரிண்ட் போட்டிருக்கு. பின்னாடி ஆத்தர் பேரோட ஃபோட்டோவோடு இருக்குது. இதை கூட நம்ம வந்து அழகாக நம்ம வந்து புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் 1, 2, 3 இதில் 4-5 புக்கு இருக்குது. என்னென்ன புக் வைக்கணுமோ ஓப்பன் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் வந்து அழகாக வச்சுக்கலாம். ஆமாம், இது எப்படி பண்ண ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாரு, பெரிய ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குது. கிராஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் தான் நீ செஞ்சியா? எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கும் செஞ்சு காட்டேன். அதை செஞ்சு பார்த்துட்டு நாங்களும் செய்வோம்ல. ரஷ்மி காத்த மாதிரி நாங்களும் சூப்பராக செஞ்சு இதெல்லாம் சேல் பண்ண போகிறோம். இருங்க நான் சொல்கிறேன். இது மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளான்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டில், அது மாதிரி இருக்கிறத லைட்டாக குட்டியாக மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸில் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ போட்டுட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கழட்டவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம அன்றைக்கி செஞ்சோம்ல புக்ஸு, அதெல்லாம் குட்டி குட்டி புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் டோரிட்டோஸு, சிப்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் தேவைப்படுறப்போ ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, குட்டியான சோஃபா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? நம்ம இதில் கூட வச்சுக்கலாம், இல்லை ரூம் மாதிரி செய்யும்போது இதை அழகாக வச்சுக்கலாம். பாரு, என்னோட கால் சைஸ் தான் இருக்குது. குட்டியாக அழகாக இருக்குது. என்னோட குட்டி கால் சைஸ் தான் இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி தான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. கலராக இருக்குது. என்ன கலரில் என்ன தீமில் ஸ்டிக்கர் வேணும்னாலும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர்ஸ், இது வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஃப்ளவர் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது இந்த போர்டில் வந்து ஒட்டுறதுக்காக, இல்லை நம்ம பெயிண்ட் கூட பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பேப்பர்ஸ், டிசைன் பேப்பர்ஸ்லாம் கிடச்சதுன்னா இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். வேலை டபுளாக இந்த காயிற டைம்லாம் இல்லாமல் சூப்பராக ஈஸியாக ஒட்டிக்கலாம். அப்புறம் இதே டிசைன் பேப்பர் வந்து பெரிய ஷீட்டு. இது வந்து பெரிய கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். எவ்வளோ கலரில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. சரி ஆரம்பிக்கலாம். நம்ம பேசாமல் கலர் பண்ணலாமா? இந்த ப்ளூ கலர் பண்ணலாமா?
ப்ளூ கலர்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும், சீக்கிரமே காயாது. இதுக்கு பேக்ரவுண்ட்க்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த பேப்பரே ஒட்டி ட்ரை பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்து பெயிண்ட்லாம் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, இதில் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த கலர் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது. இந்த கலர் பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஓகே, இந்த கலரில் நம்ம வந்து பேஸாக கொடுத்துடலாம். இதை அழகாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நான் இதை ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓட்டை போட்டுட்டு இந்த ஷெல்ஃப் வந்து வைக்கிறதுக்கு இது இருக்குல்ல, அதை வந்து அழகாக நீட்டாக இது பண்ணிக்கலாம். பெயிண்ட் கூட அடிக்கலாம், ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நீட்டாக டிசைனர் பேப்பரில் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இதில் வந்து அந்த போர்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை அதுவும் ரேப்பே பண்ணிடலாமா? பேசாமல் இந்த ப்ரௌன் கலர் அடிக்கலாம். உண்மையான பலகை மாதிரியே இருக்கும்ல, பார்க்கவே அப்படியே ரியலாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ரியலான போர்டு வந்து அந்த இந்த போர்டு இருக்குல்ல, உடன் போர்டு, அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த குட்டி குட்டி பீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த பேப்பர் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே பெயிண்ட் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்குமோ? சரி, இது எல்லாமே ஒட்டியாச்சு. இதையும் வேணால் பெயிண்ட் பண்ணிடலாம். இதையும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த போர்டில் வந்து இங்கே பாருங்கள், அழகாக நம்ம வந்து இதை வச்சோன்னா அப்படியே நான் உட்டன் எஃபெக்ட்லேயே கொடுத்துருக்கேன். சும்மா ஸ்கெட்ச் பெனில் வந்து அப்படியே அழகாக அப்படியே வரைஞ்சி இந்த 3 போர்ட்லேயும் இப்படி கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொரு போர்ட்லேயும் இப்படி வச்சோன்னா ரியலான உட்டன் இது மாதிரி அழகாக இருக்கும். இது சும்மா வைக்கக்கூடாது, சும்மா வச்சோன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சோன்னா கீழே விழுந்துடும். அதனால் நம்ம இந்த சூப்பர் க்ளூ இருக்குல்ல, நம்ம சூப்பர் க்ளூவை வச்சு அப்படியே ஒட்டிட்டோன்னா ரொம்ப அழகாக அப்படியே செம்மையாக ஒட்டிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோலேருந்து சூப்பராக ஒட்டிருச்சு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் அழகாக ஒட்டியிருக்கு. அடுத்தடுத்து எல்லா ஷெல்ஃபையும் ஒட்டிட்டேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குல்ல, ரியலாக இருக்குது. பின்னாடி கூட நம்ம பெயிண்ட் பண்ணணும்னா பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கம்மை வந்து ஒட்டிட்டு இந்த மேக்னெட் 2 சைடில் 2 ஒட்டிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா நடுவில் எல்லாம் மேக்னெட் ஒட்டினோன்னா கீழே விழுந்துருவோம். அதனால் 2 மேக்னெட் ஒட்டினா தான் இதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன திங்ஸ் இதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது சும்மா அரேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் இந்த திங்ஸ் இங்கே வைக்கலாமா இல்லை அங்கே வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், சரி இந்த கலர் வேணாம் அந்த கலர் அப்படின்ட்டு என்னென்ன நல்லா இருக்கோ அதை வந்து மாற்றி வச்சுட்டோன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த கார் வந்து இங்கே வைக்கிறதா இல்லை நடுவில் நம்ம ஃபோட்டோஸ் கூட பிரிண்ட் பண்ணி அழகாக நம்ம வச்சுக்கலாம். என்ன வைக்கணுமோ அது நம்மளோட ஐடியா தான். இது மாதிரி சூப்பராக புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக செஞ்சோம்ல, அது எல்லாமே வந்து சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரே ஒரு புக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி கீழே வச்சுட்டேன். அப்புறம் இது ஹைட்டாக இருக்கிறதுனால இதை மேலே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட இருந்த எல்லாத்துலேயும் எது அழகாக இருக்கோ அதெல்லாம் நான் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்லாம் அப்படியே ரியலாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த புக்ஸு இதெல்லாம் இருங்க நான் ஃப்ரிட்ஜில் ஒட்டியே காட்டிடுறேன். பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜிலையும் ஒட்டிருச்சு, சூப்பர் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சு சேல் கூட பண்ணலாம். சுட்டீஸ், உங்களுக்கும் நாங்கள் இது மாதிரி செஞ்சு தரணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் ஆர் இமெயிலுக்கு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆர்டரை எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.